நியூட்டனுக்கு வந்து எப்படி ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிறப்போ ஒரு ஆப்பிள் தலையில் விழுந்து கிராவிட்டி பற்றி யோசிக்கணும்னு தோணுச்சோ, அதே மாதிரி தான் யோஷியாக்கி சாட்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ். இவர் வந்து 1966 ஆஸ் யூஷுவல் ஒரு புத்திஸ்ட் டெம்பிளில் வந்து ப்ரே பண்ணிட்டுருக்காரு. நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பல மணி நேரம் அவர் ப்ரே பண்ணியிருக்காரு போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கால் வந்து வீங்கிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி நார்மல் ஃபினாமினா இல்லையா? நம்ம கூட பஸ்லேயோ இல்லை கார்லேயோ ஒரு பல மணி நேரம் உட்காந்துட்டு போனோம்னா கால் வீங்கிடும். ஆல்ரைட். ஸோ இவர் வந்து என்னென்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு கான்செப்டை உருவாக்குனார் மைண்டில். என்னென்னா எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்கப்போ கால் வந்து ஒரு மாதிரி மஸ்குலராக ஆகிடுச்சு. ரைட். ஸோ இதை ஏன் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்காக மாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து அவர் கன்சீவ் பண்ணார் 1966. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவர் வந்து ஐ திங்க் ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து அதில் ஏதோ ப்ராக்டிக்கலாக நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஆன் செல்ஃப். அது வந்து அவ்வளோவா பெருசாக பாப்புலராக ஆகலை until the time when he met an accident. Unfortunately அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து நீ அண்ட் ஆங்கிள் ரெண்டுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, இன்ஜர் ஆகிடுச்சு. ஸோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் அட் ஆல். அப்போ வந்து அவர் யோசிச்சார், ஏன் நம்ம வந்து இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏன் மேலேயே அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சார். டாக்டர் வந்து அந்த டைமில் அவருக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ப்ராப்பராக ரிகவர் ஆகிறதுக்கு 6 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அது எல்லாத்தையுமே தப்புன்னு ப்ரூவ் பண்ணி 6 months இல்லை 6 weeksலேயே சூப்பராக ரெடி ஆகிட்டார். மாவு கட்டலாம் கழட்டி பார்த்தா முன்னையோட இப்போ தான் அவரோட கால் மசில்ஸ் வந்து சூப்பராக மஸ்குலராக இருக்குது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளட் ஃப்ளோ டெக்னிக்கை யூஸ் பண்ணேன். அதாவது தொடைக்கு மேலே வந்து ஒரு டேப்பை கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக எவ்வளோ முடியுமோ பார்ஷியல் மூவ்மெண்ட்டே பண்ணேன். எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது, பட் இதுதான் வந்து வரலாறுல சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணதுனால தான் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் ஆட் ஆன் பண்ண முடிஞ்சது மசில்ஸு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பல ரிசர்ச்சில் அவரை வந்து இன்வைட் பண்ணாங்க. அவரும் பல வருஷம் வந்து ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அந்த ரிசர்ச்சோட அவுட்புட் தான் பிஎஃப்ஆர், பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரைனிங். இந்த பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரைனிங் அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு, ஸ்பெஷலி வித் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பி, அதாவது அடிபட்டு கொஞ்ச நாள் வந்து நார்மலாக வரதுக்கு ஆகும் இல்லையா, அந்த டைமை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு, இன்ஜூரிலேருந்து நார்மல் வர்றதுக்கு அந்த ப்ராசஸ் அந்த டைமில் வந்து பிஎஃப்ஆர் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துச்சு, ஸ்பெஷலி இன் ஒலிம்பிக்ஸ். I'm Chris Morgan, former Swiss Olympic coach, former collegiate coach, and have been certified as a KATSU trainer. When they're doing it, they really feel like they're working hard. And when they take them off, they're able to recover very, very fast. And the fact that it was so difficult while they were, or they had such a good endorphin rush of training hard, and then 5 minutes later they feel completely recovered, ready to do it again. Whereas in a real race situation, it takes a lot longer to recover. I think that's what is really something that they're attracted to. கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், பாடி பில்டிங், ஹைப்பர்ட்ரோஃபி இதுலேயும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து வேறு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்ஸு ட்ரைனிங் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, பிஎஃப்ஆர் ட்ரைனிங் தான் வந்து காட்ஸுங்கிறோம். ஏன்னா காட்ஸுங்கிறது ஒரு கம்பெனி, இது அமெரிக்காவில். இவங்க தான் வந்து இந்த பிஎஃப்ஆர் ட்ரைனிங்கை ரொம்பவே கமர்ஷியலாக பாப்புலர் ஆக்குறாங்க. நீங்கள் வந்து இதை நாசா ட்ரைனிங்கில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட இந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்காங்க ஸ்பேஸில். பிஎஃப்ஆர் ஆர் காட்ஸு ட்ரைனிங் இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் ஃபினாமினா. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். PLMS. Okay, I came up with this abbreviation. P standing for partial blood flow. L stands for limbs. M stands for moderate intensity. And S for short duration. Okay, so இது வந்து இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கலாம். PLMS partial blood flow தான் நடக்கணும். எங்கே? உங்கள் லிம்ஸில். லிம்ஸ்னு என்ன? எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். உங்கள் கை, கால், பெரிஃபரல்ஸ், மெயின் பாடியில் இல்லை. நாட் ஆன் யுவர் செஸ்ட் ஆர் ஆன் யுவர் பேக், மேபி ஆன் யுவர் ஆர்ம்ஸ் ஆர் ஆன் யுவர் காஃப்ஸ் அண்ட் தைஸ். ஸோ இந்த மாதிரி லிம்பில் வந்து
பார்ஷியலாக blood flow பண்ண வைக்கிறது. எப்படி பண்ண வைக்க போகிறீங்க? ஒரு கயிறு கட்டி, ரைட்? நாட் எக்ஸாக்ட்லி கயிறு கிடையாது, இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான பேண்ட் வருது, அது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்ஷியல் blood ஃப்ளோன்னா என்னென்னா, blood வந்து ரெண்டு பக்கமாக ஓடுது, ரைட்? ஒன்று வந்து நல்ல blood, ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி உங்களுக்கு லிம்ஸ்க்கு அனுப்புது. அந்த லிம்ஸில் இருக்க மசில்ஸ், டெண்டன்ஸ், போன்ஸ் எல்லாமே வந்து அதை கன்சியூம் பண்ணி அதில் இருக்க நியூட்ரியன்ஸை வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்க அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து வெளியில் கெட்ட பிளட் மூலமாக தள்ளும். எங்கே? பேக் டு ஹார்ட். ஸோ இந்த குட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆர்டீரியல் பிளட். இந்த பேட் பிளட் கோயிங் பேக் டு த ஹார்ட் இருக்குதுங்களா, அதுதான் வந்து வீனஸ் பிளட். ஸோ இப்போ பிஎஃப்ஆர் ட்ரைனிங்கில் வந்து பார்ஷியல் நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, குட் பிளட்டை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் ஃப்ளோ டு த லிம்ப். நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது வந்து வெனஸ், பேட் பிளட், இதை தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் தான் நடக்கும். அதுதான் blood flow, partial blood flow training. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லிம் வந்து ஆர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நீங்கள் மேலே இங்கே வந்து ஒரு பேண்டை கட்டிக்கிறீங்க. இட் கேன் பி எலாஸ்டிக் ஆர் நான் எலாஸ்டிக் பேண்ட். அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்பர் பாடினா நீங்கள் வந்து 1.5 inch தான் அதோட திக்னஸ் வச்சுக்கணும். லோவர் பாடினா 2.5 inches. இந்த மாதிரி சில ஸ்பெக்லாம் இருக்குது. பார்ஷியல் blood flow சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து நீங்கள் 40% ஆஃப் யுவர் மேக்ஸ் ப்ரெஷர். ஸோ இது வந்து நீங்கள் லேப் செட்டிங்கில் தான் போய் பண்ண முடியும். லேபில் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டி அதுலேருந்து வர ப்ரெஷரை வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக எடுத்து போவாங்க. எது வரைக்கும்னா டோட்டலாகவே blood flow ஸ்டாப் ஆகிற அளவுக்கு எடுத்து போவாங்க. அதை தான் வந்து 100 அப்படின்னு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த 100ல் 40% ப்ரெஷர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா எல்லோரும் லேபில் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ கமர்ஷியலாக சில பேண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் சில நம்பர்லாம் எழுதிருக்காங்க. ஸோ அந்த நம்பரில் வந்து நீங்கள் 7 or 8 அந்த லெவலில் வந்து செட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பார்ஷியல் blood flow டு த லிம்ஸ். இப்போ எக்ஸசைஸ் பண்ணோம்னா இதை போட்டுக்கிட்டு பார்ஷியல் blood flow-வை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸசைஸ் வந்து மாட்ரேட் இன்டென்சிட்டியில் இருக்கணும். மாட்ரேட் ஆர் லோ இன்டென்சிட்டி அப்படின்னா, இப்போ உங்களோட 1 rep மேக்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை விட 30 to 40% தான் நீங்கள் வந்து வெயிட் தூக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இதை பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் முறைகள்லாம் இருக்குது. எவ்வளோ ரெப்பிட்டிஷன்ஸ், எவ்வளோ நேரம், இதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம போக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி திஸ் எக்ஸசைஸ் ஹேஸ் டு பி ஃபார் வெரி ஷார்ட் டியூரேஷன். 1 minute முடிக்கணும். ஃபுல் ஒர்க் அவுட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பேண்டை கட்டிக்கிட்டு ஒரு 1 minute கண்டினியூஸாக பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. தென் யூ கேன் டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 1 at a time. தொடர்ந்து வந்து 1 minute மேலே பண்ணக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறப்போ யூ கேன் ரிமூவ் த பேண்ட் ஆர் யூ கேன் லெட் இட் பி தேர். சரி, இதெல்லாம் ஓகே, எப்படி ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதில் எப்படி க்ரோத் வருது, அந்த சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். க்ரோத் எப்போ வரும்? ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனில் பாடியை எடுத்து போனோம்னா அங்கே வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து blood flow ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இன்டைரக்டாக ஃபெயிலியர் செட்டை மிமிக் பண்ணுறோம். ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங், ஹிட் ட்ரைனிங் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் இல்லையா? அதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சிருப்பீங்க. ஃபெயிலியர் வரைக்கும் ஒரு செட்டை எடுத்து போகிறது, ரைட்? அப்போ ஃபெயிலியர் வரைக்கும் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, பாடி வந்து டேமேஜ் சுச்சுவேஷனில் போயிடுது. அதை ரிகவர் பண்ணுறதுக்கு பிரெயின் அண்ட் த ஹார்மோன் தட் த பிரெயின் சிக்னல்ஸ், அது மூலமாக க்ரோத் ஜென்ரேட் பண்ணோம். எக்ஸாக்ட்லி சேம் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த ஃபெயிலியரை நம்ம வந்து மிமிக் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபெயிலியர் நடக்கலை. வெல், எஸ் அண்ட் நோ. இப்போ நீங்கள் வந்து பேண்ட் கட்டிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் ரீச் த ஃபெயிலியர் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ பிரெயினுக்கு வந்து அது தெரியாது. அது நீங்கள் வந்து உண்மையிலே ஹெவி வெயிட்ஸ் தூக்கிக்கிட்டு ஃபெயிலியர் ரீச் பண்ணிங்களா, இல்லை மாடரேட் இன்டென்சிட்டிலே வந்து blood flow ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால ஃபெயிலியர் ரீச் பண்ணிங்களான்னு மைண்டுக்கு அதை டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது, அந்த வித்தியாசத்தை பார்க்க தெரியாது. ஸோ அது என்ன நினைக்கும்னா, ஓகே, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு த்ரெட் சுச்சுவேஷன் வந்துருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அந்த பாடி பார்ட்டுக்கு நம்ம வந்து ஹார்மோனல் சப்ளை கொடுத்தாகணும், அதுக்கான க்ரோத் சிக்னல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி IGF-1 அந்த ஹார்மோனை வந்து பிரெயின் ரிலீஸ் பண்ணுது. இது blood flowவில் வர காலப்போக்கில் உங்களுக்கு வந்து க்ரோத் நல்லா கிடைக்கும். தட் இஸ் த பேசிக் சயின்ஸ் பிஹைண்ட்.
blood flow restriction training. இப்போ blood flow restrictionல என்ன நடக்குது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா உங்கள் மசில்ஸ் ஃபைபர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைபர் 1, அதுக்கப்புறம் ஃபைபர் 2, இது மாதிரி என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணும் பாடி. கடைசி பட்சத்தில் தான் வந்து அது பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் பிளட்டை. ஸோ பிளட் யூட்டிலைசேஷன் சூப்பராக இருக்கும். இதனால் உங்களோட கேபிலரிஸ், அந்த நரம்பு இதெல்லாம் வந்து நல்லா டைலேட் ஆகும். இப்போ எப்படி ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு எடுக்கிறோம், எக்ஸாக்ட்லி நைட்ரிக் ஆக்சைடு ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ. ரைட். ஸோ அதனால் பிளேக் இந்த மாதிரி பிளாக்கேஜ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் கிளியர் ஆகும். ஸோ இது வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோத், நாட் only இன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஆல்சோ இன் கார்டியோ ஆர் ஓல்ட் ஏஜ். ஸோ ஜாயிண்ட் பெயின் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டெக்னிக் தான் பிஎஃப்ஆர். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து ட்ரிக் பண்ணி தான் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆகுது. ஓகே, அண்ட் தேர் லைஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பிஎஃப்ஆர் ட்ரைனிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து ரிகவரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஹிட் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நோ டவுட் பயங்கரமான சிக்னல்லாம் வரும் க்ரோத்துக்கு. ஆனால் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் எப்போ வர போகிறீங்க, ஒரு வாரம் கழிச்சு, ரைட், ஃபுல் ஃபெயிலியரை போனீங்கன்னா. பிஎஃப்ஆர் டெக்னிக் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிகவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிரெயினை ட்ரிக் தான் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக ஃபெயிலியர் நடக்கலை. ஆல்ரைட். ஸோ ரிகவர் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அது ரிகவரி காலையில் பண்ணிங்கன்னா சாயந்தரமே ரெடி ஆகிடுவீங்க. ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பிஎஃப்ஆர் ட்ரைனிங் ஃபார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சரி, இப்போ இந்த பிஎஃப்ஆர் ட்ரைனிங் வந்து எல்லோரும் பண்ணலாமா? எல்லோரும் பண்ணலாம், பட் அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது, சில அப்ரோச்சஸ்லாம் இருக்குது. நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் NASMலையும் இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 4 பில்லராக இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ பில்லர் நம்பர் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூவ் பில்லர். பில்லர் நம்பர் 2 வந்து கார்டியோ பில்லர். அண்ட் பில்லர் நம்பர் 3 ஸ்ட்ரென்த் பில்லர். அண்ட் பில்லர் நம்பர் 4 தான் வந்து அத்லெட்டிக் பில்லர். ஸோ இந்த பில்லர் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ப்ராக்ரெசிவாக போகணும். யூ ஷுட் ஸ்டார்ட் வித் பில்லர் நம்பர் 1 விச் இஸ் மூவ் பில்லர். ஸோ மூவ் பில்லரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன்ஜர்ட், உங்களால் வந்து மூவே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மூமெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, அந்த மொபிலிட்டிக்காக வேணால் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ணியிருக்கீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் நீலையோ இல்லை எல்போலையோ வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூவ் பில்லர்லேருந்து ஆரம்பிக்கணும். யூ ஆர் ஃபிட் டு ஸ்டார்ட் தட். ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் ஹூ ஆர் குட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் வி டோன்ட் ஹேவ் எனி இன்ஜுரி ஆர் எனிதிங் லைக் தட், அப்போ நம்ம வந்து கார்டியோக்கு மூவ் பண்ணலாம். ஸோ கார்டியோ தான் பில்லர் நம்பர் 2. ஸோ அதாவது இப்போது நம்மள எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா ட்ரெட்மில்லில் ஓடுறோம் இல்லைங்களா, இல்லை பைக்கிங் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து தைக்கான அந்த பேண்ட் வந்து வாங்கிக்கிட்டு தைக்கு மேலே வந்து ரேப் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான ப்ரெஷர் அந்த நம்பரில் வந்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டேஜ் நம்பர் 1. இன்ஃபேக்ட் ஸ்டேஜ் நம்பர் 2 இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன்ஜர்ட். ஸோ அதுவும் இல்லை, ஆர் நீங்கள் வந்து யூ ஆர் ஃபீலிங் குட், யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் அப்படின்னா தென் யூ கேன் மூவ் அண்ட் யூஸ் த பேண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். அதான் ஹைப்பர்ட்ராஃபி பில்லர். ஹைப்பர்ட்ராஃபி பில்லரில் வந்து ஒரு சஜஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து வெயிட்ஸ் தூக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ இன்டென்சிட்டி ஆர் மாட்ரேட் இன்டென்சிட்டி தான் நீங்கள் வந்து தூக்கணும். ஸோ 100 கிலோ நீங்கள் தூக்குற திறமை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40 கிலோஸ் தான் வந்து தூக்கணும். அதாவது 40% to 35% மேக்ஸ் ரெப்போட அந்த வெயிட் தான் நீங்கள் வந்து தூக்கணும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஒரு 5 செட்டாக வந்து பிரிச்சுக்கணும். எக்ஸசைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டை மட்டும் எடுங்க ஆஸ் அ பிகினர், ஃபுல் பாடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து இன்றைக்கி ஆர்ம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் லெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஆர்ம்ஸ் டேக்கு பைசப்ஸ் கர்ல் வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பேண்டை வந்து ஷோல்டர் கீழே இங்கே கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் செட் வந்து 30 ரெப்பிடேஷன்ஸ் போடணும். ஃபஸ்ட் செட் மட்டும். ஓகே, ஸ்லோவாக. பட் ரிமெம்பர் 1 மினிட்க்கு மேலே அந்த செட் போகக்கூடாது. ஆல்ரைட், அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ½ மினிட் to 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் வந்து செகண்ட் செட் போடுங்க. இந்த செகண்ட் செட் வந்து 15ஆக இருக்கும். தேர்ட் செட் 15, ஃபோர்த் செட் 15, ஃபிஃப்த் செட் ஆல்சோ 15. ஸோ 30, 15, 15, 15, 15. இந்த அப்ரோச் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணும் இல்லை, பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்க NASMல இதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, அதையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் த லாஸ்ட் பில்லர் இஸ் அத்லெட்டிக் பில்லர். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்
டெக்னிக். இதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லையா, ஆர் ஈவன் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்லேயே வந்து ஹிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஹை இன்டென்சிட்டியை வந்து பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக பண்ணுறது. ஸோ தட் இஸ் தி ஹையஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜென்ரலி இது வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அன்லெஸ் தெர் இஸ் அ ஸ்போர்ட் இன் விச் such kind of a demand is needed. இப்போ இந்த பிஎஃப்ஆர் ட்ரைனிங் வந்து நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், பட் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் அமேசானில் இந்த பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். ஸோ இந்த பேண்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னீங்கன்னா மேக் ஷூர் தட் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ மேனுவல் கோயிங் வித் திஸ். அந்த மேனுவலில் வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணணும் அவங்க. இப்போ இந்த பேண்டோட மேனுவலில் வந்து நம்பர் 7 இல்லை 8 பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன், பட் 7 and 6 இதில் வந்து எனக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில. மேபி ஃபஸ்ட் டைம் பண்ணதால மேபி ஐம் ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு இட். பட் 8 and 9 வரைக்கும் நான் போனேன். அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ டாக்கிங் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 2 கையிலுமே பேண்ட் கட்டிக்காமல் ஒரு கையில் மட்டும் பேண்ட் கட்டினேன். ஸோ ஜஸ்ட் டு see how it feels across both the limbs. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட் செட் செகண்ட் செட் வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் தேர்ட் செட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் செட் போக போக வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ்னால், எனக்கு வந்து எந்த கையில் நான் பேண்ட் கட்டியிருந்தேனோ அந்த கையில் வந்து லோட் ரொம்ப ஜாஸ்தியாக தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஈவன் தோ நான் 2 கையிலுமே வந்து ஒரே வெயிட் தான் தூக்குனேன், அண்ட் தட் டூ வெரி லோ இன்டென்சிட்டி தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் அவுட் எனக்கு வந்து எந்த கையில் வந்து நான் பேண்ட் கட்டியிருந்தானோ அதில் வந்து எக்ஸாஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு, டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அண்ட் ஐ குட் ரியலி ஃபீல் தட் ஐ ஹவ் கான் அன்டில் ஃபெயிலியர். இந்த பிஎஃப்ஆர் மெத்தட் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ஒரு சேஃபான மெத்தட் தான். தெர் இஸ் நோ டேஞ்சர் இன் அட்லீஸ்ட் ட்ரைங் இட். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காலப்போக்கில் பார்க்கலாம் எப்படி வருது என்னன்ட்டு. யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லிட்டில் பிட் இன் திஸ் பேண்ட். இப்போ இந்த பேண்ட் வந்து நான் அமேசானில் வந்து $20 வாங்கினேன், $20. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 1500 rupees. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பெருசாக சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லை. இந்த நம்பர்ஸ் மேபி அந்த பேண்டை பொறுத்து இருக்குது, அந்த மேனுவலாக கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் and share your experiences, and good luck with BFR training.